இந்த முதல் பசங்க எடுத்து வச்சு இன்னொருத்தி சொல்றா பெரம்பலூர் கமல்ஹாசன் விஜய் போயிருக்கா பூசணா மாதிரி இருக்குமா சொல்லுவீங்க தெரியுமா நான் 2 முப்பது வந்துருக்கிறேன் பெரம்பல சொல்லி படிக்கிறான் பாடத்துக்கு தெரியல இதெல்லாம் கொண்டாடி அவன் சொல்றா என் கூட்டுக்கார விட விஜய் தான் வழி கொடுத்தோம் வணக்கம் மக்களே. இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. நான் எதை பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பெண் எவ்வளவு தரக்குறைவா பேசக்கூடாதோ அவ்வளவு பேசியிருக்காரு. எப்படி கமலஹாசன் கட்சியில இருந்து விஜய் கட்சிக்கு போயிருக்காரு, கமலஹாசன் வேற கட்சிக்கு போயிட்டாருங்க. இது என்ன புதுசா? ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போறது புதுசா? இங்க விஷயம் அது இல்ல. பெண்களை இவ்வளவு இழிவா தரக்குறைவா பேசுறதுக்கு நீ யாரு? உனக்கு யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க? கூட அந்த ஸ்டேஜ்ல அத்தனை பேர் உட்கார்ந்திருக்காங்க. அத்தனை ஆண்கள். அந்த ஆண்கள் எத்தனை பேருக்கு அம்மா இல்லையா, பொண்டாட்டி இல்லையா, பொம்பளை பசங்க இல்லையா, எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ட்ராவியா இருக்கு. பெண்ணோட பொறுப்பை உபயோகப்படுத்துறாரு. உன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நீ ஒரு பெண்ணோட பொறுப்பை வச்சு தான் கெட்ட பேசுறியா? ஏன் ஆண்கள் வந்திருக்கீங்க, ஆண்களோட வச்சு பேசுறீங்களே? அது என்ன பெண்ணா உங்களுக்கு அவ்வளவு எடுக்காரு, அவ்வளவு குசுமாவே இருக்கு. எப்படி நீ என்ன கட்சி பேசுறியா, வேற பேசுறியா? ஒரு பொம்பளை அசிங்கப்படுத்தி வாங்க நீ ஓட்டு வாங்கணுமா? ஒரு தலைவட பிடிச்சிருந்தா ஆம்பளை என்னங்க பொம்பளை என்னங்க? பொம்பளை விஜய் புடிச்சா அவனோட போய் படுக்கணுமா? சரி சரி, உங்க தலைவட பிடிச்ச பொம்பளைங்களா ஏன் கட்சில பொண்ணுங்களே இல்லையா? பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எந்த பொம்பளை கூட்டிட்டு போறீங்க? எந்த பொம்பளை படுத்து ஓட்டு போடுறாங்க? அப்போ தலைவட பிடிச்சா ஆண்கள் பிடிச்சா பெண்கள் பிடிச்சா தவறான தொழில் பண்ணணுமா? தவறான படிக்கணுமா? அந்த பங்களால என்ன பேச்சு இது? ஒரு ஜனநாயக நாட்டுல என்ன பேசிட்டு இருக்காரு? நான் வேற என்ன கிருஷ்ணமூர்த்தி இத பார்த்து இப்படி எல்லாரும் இருக்கீங்க, எனக்கு புரியல. இந்த அதிகாரம் திமிர்லாம் எங்க இருந்து வந்தது? உன் பின்னாடி பெரிய கட்சி இருக்கு, பலம் இருக்குன்னா நாளைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் வாய் பேசினாலும் தூக்கு உள்ள வச்சிடலாம். ஆளுங்கட்சியோட திமிரா இது என்ன பேச்சு?